ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு யூவி ஸ்டுடியோ. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா அத்தபஸ்கா கிளேசியர் தான் வந்திருக்கோம். அத்தபஸ்கா கிளேசியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டூர் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம தனியாக புக் பண்ணணும். புக் பண்ணால் பஸ்ஸில் இருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல விடுவாங்க. அங்கே இன்னொரு பஸ் இருக்கும். அது வந்து மலையில் போயிட்டு கிளேசியரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து கூட போகலாம் கிளேசியரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த ரூட்டை தான் நம்ம எடுத்து நம்ம இப்போ போக போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஸ்டவ்வெல்லாம் வச்சு சமைச்சு இங்கே சாப்பிட்ருக்காங்க. இது மேலே வந்து ஏறணும் அப்படின்னா நம்ம அந்த கிளேசியர் தெரியும், அங்கே போய் பார்க்கலாம். நம்ம இங்கேருந்து அந்த ட்ரையல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம போவோம். மணி ஆல்ரெடி இங்கே 4:30 ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ இடம் பார்க்க முடியும்னு தெரில. இன்றைக்கி நம்ம அடுத்து கேம்பிங் வர போக போகிறோம். இங்கே சின்னதாக ஒரு ஓலை ஒன்று போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக இங்கே சன்மப்டா லேக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த லேக்குக்கு தான் இங்கே தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த அத்தபஸ்கா கிளேசியரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 வருஷமாக வந்து ஸ்னோ பெஞ்சு இந்த இடத்துல வந்து கிளேசியர் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளேசியரோட அதிகபட்சம் ஆழம் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் இருக்குமா. சும்மா ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லணுன்னா நம்ம எல்ஐசி பில்டிங் இருக்குல்ல, அது மாதிரி வந்து 2 பில்டிங் வச்சா எவ்வளோ இருக்கும் அந்தளவுக்கு வந்து கிளேசியரோட மொத்தம் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், நம்ம வந்து கார் இந்த இடத்துல தான் பார்க் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக 1843 நம்ம இந்த மெயின் ரோடு இருக்குது பார்த்திங்களா, இது வரைக்குமே கிளேசியர் இருந்திருக்கு. அப்புறம் 1906 இது வரைக்கும் கிளேசியர் இருந்திருக்கு. 1917 கம்மியாக இருக்குது. அப்புறம் 1919, 1922 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேக் வரைக்கும். இப்போ 1959 கூட நம்ம கார் பார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அது வரைக்கும் கிளேசியர் இருந்திருக்கு. 1979 இங்கே, 2006 இங்கே, 2014 இன்னும் உள்ளே போயிடுச்சு. இதிலேருந்து தண்ணி வந்து உருகி தான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சன்மப்டா லேக்குக்கு வருது. இந்த லேக்கிலேருந்து அப்படியே வந்து அத்தபஸ்கா ரிவரோட வந்து கனெக்ட் ஆகுது. வாங்க, இங்கே இருந்தது இப்போ இவ்வளோ தூரம் வந்துடுச்சு. நம்ம 2026 இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்குன்னு வந்து பார்க்கலாம். அப்போ நம்மளாம் வந்துட்டு கிளேசியர் இருந்த இடத்துல தான் நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம வண்டியே அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். மேலே கொஞ்சம் ஏற குளிர் அதிகமாக இருக்குதுங்க. மேலேருந்து வர விண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குளிராக இருக்கும்னாங்க. ஜாக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரில் தான் இருக்குது, எடுத்துகிட்டு வரல. குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கிளேசியரோட சின்ன பார்ட் இங்கே இருக்குது பாருங்கள். வழுக்குவைக்கு என்னையே வலிக்கி விட்டுருச்சு. சைடு சைடாக போ இப்படி. ஆமாம், யாராவது மேலே விழுந்துட போகிறாங்க. பொறுமையாக போய்க்கு, விழுந்தானா ரொம்ப வலிக்கும். ஆமாம், செம்மையாக வலிக்குது. வரேன் போ. ஏரியாச்சு, சின்ன இடம் தான், அப்படி வளர்க்குது. போய்க்கு மேலே ஏறு. இன்னைக்கு காலையிலேருந்தே செம்ம வாக்கிங்கு, நிறையா ட்ரெயில் ஹெட் போனோம். இந்த கிளேசியர் பார்த்து வேற. நம்ம கார் வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். 1800 வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் வரைக்குமே கிளேசியர் இருந்துச்சான். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஏறுவோம் மேலே. நம்ம கிளேசியரோட டோவை வந்து டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். இப்போ ஓரளவுக்கு வந்தாச்சுங்க மேலே. ஏறி வந்ததெல்லாம் பாடி ஹீட் ஆகி குளிரே தெரிலங்க. இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், 1992 இந்த இடத்துல வந்து கிளேசியர் இருந்துச்சான். இப்போ வந்து உள்ளே போயிடுச்சு. இங்கே வந்து போட்டிருக்காங்க என்னென்ன மவுண்டைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அத்தபஸ்கா கிளேசியர். அப்புறம் இந்த சைடு ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மவுண்ட் ஆண்ட்ரோமேடா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பின்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா சஸ்காச்சனோட கிளேசியர் இருக்குது.
அப்புறம் இது பக்கத்தில் ஒரு மவுண்டைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அத்தபஸ்கா மவுண்டைன். இந்த பக்கம் வந்து ஸ்னோ டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மவுண்டைன். அப்புறம் கிச்சனர் அப்படின்னு சொல்லிட்டு அது. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து பஸ்ஸெல்லாம் நின்றுட்டுருக்கு. அது வந்து காசு கொடுத்து நம்ம வந்து பஸ் டூர் மாதிரி ஸ்ட்ரைட்டாக பஸ்ஸில் போய் அங்கே இறங்கிக்கலாம். அங்கே இறங்கினோன்னா அங்கே வந்து எல்லாமே சொல்லுவாங்க. இந்த கைடு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அப்புறம் நேச்சுரலாக அந்த கிளேசியர்லேருந்து தண்ணி உருகி வரும் பார்த்திங்களா, அந்த தண்ணி வந்து நம்ம அந்த இடத்துல லைட்டாக குடிச்சு பார்க்கலாம். அங்கே வந்து ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் என்ன போட்டிருக்குன்னா 2006 வரைக்கும் கூட இது வரைக்கும் வந்து கிளேசியர் இருந்துச்சான். ஒரு 10 வருஷத்தில் வந்து பாருங்கள் எவ்வளோ உள்ளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கே ஒரு கம்பி போட்டிருக்காங்க, வேலி போட்டிருக்காங்க. இதை தாண்டி வந்து அங்கே போகக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் அந்த சைடு ஒரு வழி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வழி இல்லை போலடா, அவங்க மீறி போகிறாங்க. டு நாட் கிராஸ் த பேரியர்னு போட்டிருக்காங்க. இங்கே போது பார்த்தீங்களா பஸ்ஸு, இந்த பஸ்ஸில் தான் வந்து டூர் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த பஸ் அப்படியே வந்து அங்கே போயிட்டு மக்கள்லாம் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். இங்கே நிற்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல போயிட்டு இந்த கிளேசியர் மேலே வந்து வாக் பண்ணுற மாதிரி ஒரு டூர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பஸ் போயிட்டுருக்காங்க. இந்த பஸ்ஸு போயிட்டுருக்கு. எனக்கு எப்படி இருக்க? ரஜினி நிற்கிற மாதிரி இருக்கியா? விஜய் மாதிரி இல்லை? ரெண்டு பேரும் எப்படி தான் இருப்பாங்களா? இந்த மலைக்கு இந்த பக்கம் இருக்கிற தண்ணி வந்து சன்வப்டா ரிவர் அப்படின்னு சொல்லி போகும். மலைக்கு அந்த பக்கம் ஒரு மவுண்டைன் இருக்குது, கிளேசியர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அத்தபஸ்கா ரிவர் அப்படின்னு சொல்லி போகும். இங்கே உருகிற தண்ணியும் அந்த அத்தபஸ்கா ரிவரும் ஒரே இடத்துல தான் ஜாயின் ஆகும். அது ஜாயின் ஆகி அத்தபஸ்கா ஃபால்ஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும், அங்கே வந்து போகும். நம்ம வந்து டைம் ஆல்ரெடி வந்து 5 o'clock ஆகிடுச்சு. காலையிலேருந்தே வந்து நடந்துட்டு தான் இருக்கோம். நம்ம மேற்கொண்டு ஏதாவது ஒரு ஃபால்ஸ் போகலாமா இல்லை ஸ்ட்ரைட்டாக கேம்பிங் போகலாமான்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ ரிட்டர்ன் வந்து நம்ம காருக்கு இடத்துக்கு போகலாம். வேறு மலுக்குயின் மேலே பார்த்து பொறுமையாக போகணும். ஓகேவா? அதான் நீ தனியாக போறியா? இங்கே குச்சி பார்த்து வச்சு ஊனி வா. ஓகேவா? ஆமாம். ஆமாம் பொறுமையாக வா, அவசரப்படாத. கும்பிட்றாங்க, குச்சி வச்சு அழகாக ஏறி போயிடுறாங்க. குச்சி வச்சு நான் விழுந்த மாதிரி விழுந்துடாத. நீ விழுந்துட்டியா? 2 பேருமே விழுந்தாச்சு. அம்மா ஆமாம், இப்போ ஜிக்ஸாக்காக நடந்து பார்க்கலாமா? ஓ ஸ்ட்ரைட் பண்ணு உன்னால் முடிஞ்சா பண்ணு. பேண்ட்டெல்லாம் ஈரமாயிரும், டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணு. நானே விழுந்து என் பேண்ட்லாம் ஈரமாயிருச்சு. ஏன் அப்படியே விழுந்து இருடா, நானும் வந்துடுறேன்டா. நான் விழுந்துட்டேன், நீ தான் என்ன தூக்கிட்டு போனோம். நேர் பாப்பா. ஒரு வழியாக வந்தாச்சுங்க. நானே ஒரு வாட்டி விழுந்துட்டேன், கரெக்டாக அந்த இடத்துல விழுந்துட்டேன். நம்ம அத்தபஸ்கா கிளேசியர் போய் பார்த்துருந்தாச்சு. ஆக்சுவலாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, சூப்பராக இருந்துச்சு. பஸ்ஸை புக் பண்ணி போனால் எப்படி இருக்குன்னு தெரில. பட் இந்த மாதிரி ட்ரையலில் போயிட்டு வந்தது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சும்மா ஒரு 1 hour தான் ஆச்சு மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா, அத்தபஸ்கா வந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. நாங்கள் வந்து ஜூலை மாதம் வந்தோம். எங்களுக்கு வந்து ஜாக்கெட் அதெல்லாம் எதுவும் தேவைப்படலை, நல்லா வார்மாக தான் இருக்குது. அடுத்து வந்து நம்ம இங்கேருந்து சன்வப்டா ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம போய் ட்ரை பண்ணுவோம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து உருகி வர தண்ணி தான் வந்து அந்த சன்வப்டா ஃபால்ஸ்க்கு வரும், அங்கே போய் பார்க்கலாம்.